பாத்தீங்களா, முதல் ஓப்பனிங்லேயே தமிழ் அம்மான்னு கூப்பிடுற மாட இப்ப எப்படி பேச வைக்கிற போறேன்னு பாருங்க. வா வா, அம்மான்னு கூப்பிட்ட, அப்பான்னு ஒரு வாட்டி கூப்பிடு. அப்பா பாத்தீங்களா? அட பாவீங்களா, பூனை குறுக்குல போகுதுன்றீங்களே, அந்த பூனை தமிழ் பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்ப பாருங்க சார், என்னோட பூனையோட சவுண்ட. இந்த பூனை எப்படி அம்மான்னு சொல்லுதுன்னு பாருங்க. எங்க ஒரே ஒரு வாட்டி அம்மான்னு சொல்லு. எங்க ஒரே ஒரு வாட்டி அப்பான்னு சொல்லு. எங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி மாமான்னு சொல்லு. சூப்பர் 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 இருக்குதா, அசத்து அசத்து அப்படியே அசத்து. அப்புறம் என்ன மாசம் வர சொல்ல ஆட நே. எல்லா உயிரினங்களையும் நாம் நேசிக்கிறதுனால கண்டிப்பா எல்லா மொழிகளையும் எல்லா உயிரினங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பா ஆனால் நல்ல செய்திகள். கண்டிப்பா. ஒரே ஒரு தப்பு பண்ணேன், அதனால எனக்கு வேலை போயிடுச்சு. என்ன, மேனேஜர் ஸ்ரீதேவி நடிக்கிறதுக்கு பதிலா மேனேஜர் மூதேவி நடிச்சிட்டேன், அதனால எனக்கு வேலை போயிடுச்சு. டாக்டர் கோகிலா பார்க்கும் நேரம் 5லிருந்து 7ன்னு இருந்திருக்கு. 4 பேர் டெய்லி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு, வீட்டு வாசலில் ஒரே கூட்டம். கமலா வேலை இல்லாமல் இருக்கிறாளுங்கிறதுக்கு சேலை இல்லாமல் இருக்கிறாள் அடிச்சு. சிரிக்க தெரியாத மனிதன் இருந்தான்னா, சிரிக்க முடியாதவன் இருந்தானா, அவனுக்கு பகற்பொழுது கூட பகலாக இருக்காதான், அதுவும் இரவு தான்டா அப்படின்றார். கடவுளே, எனக்கு ஒரு வேலை, கை நிறைய பணம், சுற்றி பொண்ணுங்களா இருக்கணும். அப்படியா, ஒரு வேலை, கை நிறைய பணம், சுற்றி பொண்ணுங்க. கடைசியில் லேடிஸ் பஸ்ஸில் கண்டக்டராக தெரிஞ்சான். மகாராஜா மகாராஜா, அரண்மனையில் நுழைந்த திருடன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. வெரி குட், காவலர்கள்னா இப்படி தான் இருக்கணும். மயக்கம் போட்டு விழ வச்சிட்டிங்களா? அது இல்லையா, மகாராணியை மேக்கப் இல்லாமல் பார்த்துக்கிட்டான், அதில் மயங்கி விழுந்தோண்டா. மன்னர் சின்ன வீடு வைத்துள்ளாராம். சின்ன வீடு என்றால் என்ன முறை? எனக்கு நீங்கள் என்ன முறையோ அந்த முறை தான் மகாராணி அப்படின்னு வந்து கேட்டான். என்னம்மா நீ கேலண்டரை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, பள்ளி விழும் பலன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பள்ளி விழும் பலனா? பள்ளி எங்கே விழுந்துச்சு? காலையில் நீ சாப்பிட்ட ஜாம்பார் இல்லையா அப்படின்ட்டுச்சு. நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஐயா சாலமன் பாவை அவர்களை வருக என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? மைக்கேல் சார், இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணி அஸ்த போகிறீங்க? உலகில் இருக்க எல்லா ஜீவன்களும் தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அனிமல்ஸ்க்குலாம் நடிகர் தமிழ் கற்றுக் கொடுத்து அப்படி கற்றுக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்டாக பண்ண போகிறேன். கிரேட், அசத்திருங்க. முதலாவதாக வினு சக்கரவர்த்தி வீட்டில் வந்து ஒரு மாடு வளர்க்குறாரு. அந்த மாடுக்கு அவர் எப்படி அழகாக தமிழ் சொல்லித்தராரு அப்படின்றதான் சார் கான்செப்ட். உலக தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கண்ணே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் வளர்றதோ இல்லையோ, ஆங்கிலம் தான் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம தமிழை மக்கள் மட்டும் பேசாமல் பல அனிமலும் விலங்கினங்களும் சேர்ந்து பேசியிருந்தா எப்படி இருக்கணும் தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான குறிக்கோள். நான் வளர்க்குற மாட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண மாடு இல்லை கண்ணே, இது வந்து தமிழ் மாடு. இது எப்படி பேச போகுதுன்னு பார்க்குறீங்களா? வா மாடு, வா வா வா, எல்லாருக்கும் ஒன்று அறிமுகப்படுத்திக்கிறேன். வா வா வா, உன்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். வா வா, எல்லாருக்கும் ஒரு வாட்டி சவுண்டு கொடு. வா வா வா. பாத்தீங்களா, முதல் ஓப்பனிங்லேயே தமிழ் அம்மான்னு கூப்பிடுற மாட இப்ப எப்படி பேச வைக்கிற போறேன்னு பாருங்க. வா வா, அம்மான்னு கூப்பிட்ட, அப்பான்னு ஒரு வாட்டி கூப்பிடு. அப்பா பாத்தீங்களா, எவ்வளவு அழகா தமிழ் பேசுது. இன்னொரு வாட்டி மாமான்னு கூப்பிடு. மாமா. ஆஹா, அற்புதமான மாடு. இப்படிப்பட்ட மாடை வளர்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒருத்தா நேரில் நன்றி. நன்றி. அதுக்காக இதே வந்து விவேக் சார் வந்து ஒரு பூனை வளர்க்குறாரு. அவர் வந்து எப்படி தமிழ் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு பார்க்கலாம். ஹாய் 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 ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. சீஃப் கெஸ்டா வந்திருக்க சாலமன் பாப்பியார்களும் வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு நம்ம பூனை வளர்க்குறாங்க, அதுக்கு ஒரு தமிழ் சொல்லி கொடுக்க போறேன் ஐயா. நல்லா பாருங்க சார், இந்த காலத்துல பூனை குறுக்குல போனாலே அட பாவீங்களா, பூனை குறுக்குல போகுதுன்றீங்களே, அந்த பூனை தமிழ் பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்ப பாருங்க சார், என்னோட பூனையோட சவுண்ட. இந்த பூனை எப்படி அம்மான்னு சொல்லுதுன்னு பாருங்க. எங்க ஒரே ஒரு வாட்டி அம்மான்னு சொல்லு. எங்க ஒரே ஒரு வாட்டி அப்பான்னு சொல்லு. எங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி மாமான்னு சொல்லு. ஆஹா, அருமையா பூனை கூட தமிழ் பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு செம்மொழி மாநாடு வந்ததோ அன்னைக்கு தமிழ் மொழியை பத்தி இது உலகம் எங்கும் இல்லைங்க, எல்லா வினைகளும் தமிழ் பேச ஆரம்பிச்சிச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தேங்க்யூ ஐயா. நன்றி. அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கோழிக்கு ஆக்காய்க்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். என்ன
இது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. என் வீட்டில் ஒரு கோழி வளர்க்குறேன். அந்த கோழியில் சேவல் கூட வச்சுக்கோங்க. கண்ணு அந்த சேவல் எப்படி நீங்க சொல்லுது பாருங்க. இது பாருங்க கண்ணா நல்லா வாட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோழி இப்படி தான் கூவும். சேவல் கண்ணா இந்த சேவல் எப்படி சொல்லுதுன்னு அதை நல்லா கவனிச்சு பாருங்க. எங்க கண்ணா சேவல் ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். என்னமா கோட்டை பேசிருக்காங்க. கொஞ்சம் கூட ரொம்ப முடியல. சூப்பர் செம்ம சூப்பர் கண்ணா. அசத்து அப்படியே அசத்து. நன்றி. அடுத்தாக கமல்ஹாசன் சார் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஆட்டுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி பல விலங்கினங்கள் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு ஆடு வாழ்ந்துட்டு இருக்கு. மனிதன் உணர்ந்து கொள்ள இது சாதாரண ஆடு அல்ல, அதையும் தாண்டி தமிழ் பேசும் ஆடு. பாருங்க என்னுடைய ஆடு சவுண்டை கேட்குனீங்கன்னா நீங்கள பஜார் ஆயிடுவீங்க. நல்லா கேளுங்க. இந்த ஆடை எப்படி தமிழ் பேச போகுதுன்னு பார்க்குறீங்களா? நல்லா பாருங்க. ஒரே ஒரு வாட்டி ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன மாதம் வர சொல்ல ஆடை எவ்வளோ தமிழ் பேசுது பாத்தியா? அது மட்டும் இல்லை, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, நடுவில் மானே தேனே பொன்மானே அதெல்லாம் போட்டுக்கன்னு சொல்லுவேன். நடுவில் மானே சொல்லு தேனே பொன்மானே பொன்மானே. இது மனிதன் உணர்ந்து கொள்ளது சாதாரண ஆடு அல்ல, அதையும் தாண்டி சூப்பர் இந்தியன் நாடு. அடுத்ததாக சுருளிராஜன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு கழுதைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துருந்தா இசைத்து வரைக்கும் அந்த கழுதை எப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். சூரியராஜன் வந்து சொல்லி தராரு. இந்த காலத்துல மனுஷங்களை கட்டி மேய்க்கிறதே பெரிய கவலையா இருக்கு. அதை விட்டு ஒரு கழுதையை கொட்டியாந்து அது ஏபிசிடி சொல்லி கொடுன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அது ஏபிசிடி சொல்லி கொடுக்காம இங்க இருந்து போக மாட்டேன். எங்க கழுது எல்லாருக்கும் ஒரு வாடி கத்தி காட்டு. என்ன அருமையா இருக்குது பாத்தீங்களா? இந்த கழுதைக்கு ஏபிசிடி எப்படி சொல்லி கொடுக்க போறேன்னா இப்ப பாருங்க. எங்க ஒரு வாட்டி எல்லாருக்கும் ஏபிசிடி சொல்லு. நன்றி. அடுத்ததாக நம்ம விஎஸ் ராகவன் சார் வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருந்தா எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிள்ளைவால். நன்றியுள்ள நாய் இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு வால். அது நன்றி உள்ள பிராணி மிஸ்டர் பிள்ளைவால். தேங்க்யூ ஸோ மச். நான் வளர்க்குற நாய்க்குட்டி சாதாரண நாய்க்குட்டி இல்லை சார், தமிழ் பேசக்கூடிய நாய்க்குட்டி. இந்த காலத்துல எல்லா நாயும் பப்பின்னு கூப்பிடுறா, ஜிம்மின்னு கூப்பிடுறா, மம்மின்னு கூப்பிடுறா. பட் என்னோட நாய் பேர் என்னன்னா மணி. அது கத்தாட்டியும் அது பேர் மணி சவுண்டு வரும், கத்துனாலும் அது பேர் மணி சவுண்டு வரும். இப்போ என்னோட நாய் சாதாரணமாக குலைக்கும் போது பார்த்தேன்னா இப்படி தான் குலைக்கும். இப்போ பார்த்தேன்னா என்னோட நாய் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அதை எப்படி ரிசீவ் பண்றதுக்கு நான் கூப்பிட போறேன். வரவாலை எப்படி வரவேற்பேன் வான்னு கூப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா கூப்பிடுச்சு. யாராவது திருடர்கள் வந்துட்டா போன்னு சொல்லும், எப்படி சொல்லு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னேன். தமிழ்ல அம்மான்னு ஒரு வாட்டி சொல்லுங்க. ஏய் இங்க வாடான்னு ஒரு வாட்டி சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா சொன்னேன், ரொம்ப நல்லபடியா பண்ணேன். தமிழ் மட்டும் இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் போய் சேரணும்னு தான் இது தமிழுடைய பற்றுடைய உண்மையான நம்பிக்கை. தொடர்ந்து தமிழை வளர்ப்போம். எல்லாருக்கும் ரொம்ப நெக்ஸ்ட் பிள்ளைவாள். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி நன்றி. வெல்டன், நல்லா தமிழை வளர்த்தீங்க ஐயா. இப்போ நம்ம மைக்கேல் அகஸ்டினோட இந்த தமிழ் ஆர்வத்தை பற்றியும் அவர் வந்து இந்த மிருகங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஐடியா பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? நல்லா சொன்னார். கழுதியை சொல்லும்போது மட்டும் ஆங்கிலத்துக்கு போயிட்டார். ஆங்கிலமும் நல்ல மொழி, அது கழுதையும் நல்ல மிருகம். ஆமாம், நல்ல மிருகம். அதனால் அது ஏதோ அது வேறுபாடு காட்டுற மாதிரி நம்ம அதை காட்ட வேண்டாம்.
எல்லா உயிரினங்களையும் நம்ம நேசிக்கத்தானே வேணும். அதனால் அதையும் கூட சேர்த்துருக்கலாம். நீங்கள் எல்லா உயிரினங்களையும் நாம் நேசிக்கிறதுனால கண்டிப்பா எல்லா மொழிகளையும் எல்லா உயிரினங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பா சார். ஆனால் நல்லா செய்திங்க. கண்டிப்பா நடிகர்களுடைய குரல் இருக்கே, அது உங்களுக்கு ரொம்ப இயல்பாக வருது. அதுவும் மனித ஒலியும் விலங்குகளுடைய ஒலியும் ரெண்டும் இசைஞ்சு எப்படி உங்களுக்கு இவ்வளவு இசைவாக வருது அப்படின்றது ஒருவேளை இங்கேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு காட்டுற மாதிரி நீங்கள் இருக்கீங்களோ. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கீங்க தம்பி. அதில் எந்த ஒலியோடு கூட எந்த ஒலியும் இருந்தால் சரியாக பொருந்தும் அப்படின்லாம் நீங்கள் தெரிவு செஞ்சு வச்சுருக்கிறதுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்து. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நாம யாருக்காவது கடன் கேட்டாங்கன்னா அப்புறம் பாப்பையா அப்புறம் பாப்பையான்னு சொல்லுவோம். ஆனா பட்டிமன்றம்னாலே பார்க்கணுமையான்னு சொல்ல வைத்த தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? அவசியம் போகலாம். ஐயா, இவரும் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் உதவி தலைமை ஆசிரியராக இருக்கார். உதவி தலைமை ஆசிரியரா? ஆமாம். அவர் வந்து முன்னாடி மதிக்காத பசங்க கூட இங்கே வந்து கோமாளி சேட்டை எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணப்புறம் இப்போ இவருக்கு பெரிய ரசிகர்கள் ஆகிட்டாங்க. இவர் பாடம் சொல்லி கொடுத்தா கேட்குறாங்க. ஆமாம். ஓ, இங்கே தான் அவர் பேரும் புகழ் பெற்றிருக்கிறாரு. ஆமாம், வகுப்பறையில் இல்லை. பட் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துடலாம் இருக்காங்களாம். சார் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுருக்காங்க. நம்ம மொழியில் என்ன ஒரு விசேஷம்னா ஒரு வார்த்தை மாறினாலும் அதுக்கு அர்த்தமும் மாறுது. இப்போ ஒருத்தர் நல்ல அறிவாளியை சொல்லுவோம், அவர் நல்ல சரக்குள்ள பாட்டின்னு. ஒருத்தர் சரக்கோட வர்றாரு அப்படின்னா தெரியும் அவர் எப்போவுமே சரக்கோட தான் வருவார் அப்படின்னா அவர் தண்ணியில் வர்றாருன்னு. அப்போ ஒரு இது மீனிங் இருக்குன்னா இன்னொருக்கு அதே மீனிங். இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்காரு, இன்டர்வியூ நடத்திருக்காரு. நடத்திட்டு நல்ல குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்குமா, கவலைப்படாத, உனக்கு எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறேன்னொன்னே 5000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கு. சந்தோஷத்தோட தரேன்மான் இருக்காரு. சந்தோஷத்தோடனா 10,000 ரூபான்னு இருக்கு. அவர் என்ன மீனிங்கில் சொன்னார்னா இது அந்த மீனிங்கில் எடுத்துக்குது. அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி 2 பேர் பேசிக்கிறாங்க ஆஃபீஸ் வாசலில். ஆமாம், உனக்கு ஏன் வேலை போச்சுன்னொன்னே, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு தப்பு பண்ணேன் அதனால எனக்கு வேலை போயிடுச்சு. என்ன, மேனேஜர் ஸ்ரீதேவி நடிக்கிறதுக்கு பதிலாக மேனேஜர் மூதேவி நடிச்சிட்டேன், அதனால எனக்கு வேலை போயிடுச்சு. இன்னொருத்தன் சொன்னான், தேவையில்லாமல் ஆஃபீஸில் ஒரு பொண்ணை பார்த்து சிரித்தேன், ஐயோ என்னாச்சு வேலை போயிடுச்சா, இல்லை அந்த பொண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவனுக்கு அதோட பெரிய பிரச்சனை இருக்கு. சரின்னு சொல்லிட்டு மேனேஜர் கூப்பிட்டு இந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர்லாம் எடுத்துகிட்டு வாமான்னு இருக்கார். எடுத்து வந்து பார்த்துருக்காரு. என்னம்மா 28 இன்ச்சுன்னு போட்டிருக்க ஸ்டாக் ரெஜிஸ்டரு, இருப்பு கணக்குமா? ஓ இருப்பு கணக்கா சார், நான் இடுப்பு கணக்கு நினைச்சு எழுதிட்டேன் சார். அதான் மொழியோட பெருமை. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா போலி மருத்துவர்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பிட்டாங்க. எல்கேஜி ஃபெயிலிருந்து +2 10 அட்டம்ப்ட் வரைக்கும் எல்லாருமே டாக்டராக தான் இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி போயிருந்தேன், சவுண்டு 2 இடுக்கி, ஒரு டிஞ்சர், ஒரு கிட்னி பார்சல் இருக்கு. நான் பயந்து போய் என்ன ஆஸ்பத்திரிக்குள்ள இப்படி சவுண்டு கேட்குது, என்ன பண்ணுறது? டாக்டர் இதுக்கு முன்னாடி சர்வராக இருந்திருக்காரு, அதனால் அந்த ஸ்டைல் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பத்திரி போயிருந்தேன், பார்த்தா பெட்டுக்கு அடியில் படுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தார். ஆச்சரியமாக இருக்குது, குப்பரை படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அவர் கார் மெக்கானிக்காக இருந்தவர், அப்படி படுத்தா தான் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அதனால பெட்டுக்கு அடியில் படுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்ட்டு எனக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் என்ன பண்ணியிருக்கான், ஊசி போட்டிருக்கான் சார். ஊசி போட்டு இப்படியே மேலே பார்த்துருக்கான். ஏன் அது ஊசி போட்டவொடனே மேலே பார்க்குறேன், நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க ஒரே இன்ஜெக்ஷன் தான் காய்ச்ச பறந்து போகும், நீங்கள் அதான் காய்ச்ச பறக்குதான் பார்க்குறீங்க. இப்படி போட்டு குழப்பானுங்க. அதே மாதிரி டாக்டர் கோகிலா பார்க்கும் நேரம் 5லிருந்து 7 இருக்கு. 4 பேர் டெய்லி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதான் மீனிங்கை தப்பா இருக்காங்க. கடைசியில் அவங்கள போலீஸ் வந்து பார்த்துருக்கு. ஏன்னா அர்த்தத்தை வந்து அப்படி அப்படியே எடுத்துக்கிறது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் உடம்பு ஆரோக்கியம் என்பதை விட மனசு ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மனசை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அதற்கு நாம் வார வாரம் நன்றாக சிரிக்க வேண்டும். அந்த சிரிப்பு மருத்துவத்தை நமது வீட்டிற்கே கொண்டு வந்து கொடுப்பது நம்முடைய அசத்தப்பார நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு சிரியுங்கள், மகிழுங்கள், நோயின்றி வாழுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன். உங்கள் அன்பு அசத்தல் மன்னன். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இந்த எழுத்து சொன்னீங்கல்ல, எழுத்து மிஸ்பிளேஸ் ஆகி அதில் வந்து ஒரு மாவட்ட தலைவர் ஒருத்தர் வந்து எப்படி 2 விதமாக டென்ஷன் ஆனார்னா, ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு வர்றார், உள்ளே வரும்போது பேனரில் சின்ன எழுத்து மாவட்ட தலைவர் அவர்களே வருக வருகன்னு போட்டார்.
இது உள்ள போயிட்டு கோவத்துல போயிட்டு நான் உடனே போறேன், எனக்கு இந்த ஃபங்க்ஷனே வேணாம், திரும்பி போகும்போது இன்னொரு பேனர், பன்றி மீண்டும் வருகன்ட்டு. நன்றிக்கு பதில். இந்த ஒரு எழுத்து சொன்ன உடனே ஒரே ஒரு பொண்ணு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு, வீட்டு வாசலில் ஒரே கூட்டம். கமலா வேலை இல்லாமல் இருக்கிறாளுங்கிறதுக்கு சேலை இல்லாமல் இருக்கிறாள் அடிச்சு. சில சொற்கள் வழக்குக்கு வரும்போது முதல்ல கொஞ்சம் கடினமாக இருக்கும். எல்லா மொழியிலுமே ஒரு சொல்லே பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்து பொருள் தரும். டெலிவரி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அதே மருத்துவமனைக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே டெலிவரிக்கு வேறு பொருள். அதே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா டெலிவரிக்கு வேறு பொருள். அதனால் சொற்கள் ஒரு சொல் பல பொருள் குறித்த சொற்களாக எங்குமே இருக்கும். ஆமாம், அப்படி இருப்பது மொழியினுடைய பெருமை. அதை நம்ம பயன்படுத்துவதற்கே அது புலவனுடைய வேலை. அந்த புலவனுடைய வேலையை நாம் வியந்து பாராட்டுறோம். ஏன்னா அவன் அந்த சொற்களுக்கு அத்தனை பொருள் இருப்பதை தன்னுடைய அறிவுக்குள்ளே சேர்த்து வைத்துக்கொண்டு எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ அதை அங்கே அப்படி பயன்படுத்துகிறான். அதனால் எல்லா மொழிகளுமே சிறப்பு. நமக்கு நம்முடைய தாய்மொழி மிக 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 சிறப்பு. அதனால் நீங்கள் கால ஓட்டத்தில் நல்ல சொற்களை நாம் உருவாக்கி கொண்டு நம்முடைய சொல்லாக அதை மாற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? அதனால் நம்ம சொற்களை இரு பொருள் பட பயன்படுத்துவது நகைச்சுவைக்காக பயன்படுத்தலாம். அது இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த சிரிப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் அது பேதைகளாக உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நகல் வல்லார் அல்லாருக்கு திருவள்ளுவர் பெரியவர் சொல்கிறாரு, சிரிக்க தெரியாத மனிதன் இருந்தான்னா, சிரிக்க முடியாதவன் இருந்தானா அவனுக்கு பகற்பொழுது கூட பகலாக இருக்காதான், அதுவும் இரவு தாண்டா அப்படின்றார். பகலும் பார்ப்பட்டன்று இருள் அப்படின்றாரு. அப்படின்னா சன் தொலைக்காட்சி இரவையே பகலாக்கிறது சில நேரம். அந்த பெருமையே அங்கே உட்கார்ந்துருக்காக பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் இயக்குனரும் சேர்ந்து சன் தொலைக்காட்சி இவர்களை எல்லாம் ஆட்டுவித்து உங்களையெல்லாம் கூட்டுவித்து பொதுமக்களை எல்லாம் கைதட்டுமாறு செய்ய வச்சு சிரிக்க வச்சு பலம் சேர்த்து விடுகிறதுன்னு சொன்னால் அது ரொம்ப பெருமை இல்லையா? உண்மையாகவே இந்த பேதைகளையும் மேதைகளாக்கி பேசுகிற உங்களுக்கு தான் என் நன்றி சொல்லுங்கள். உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அன்னைக்கு பாண்டிய மன்னன் கூட தவறாக ஒரு தீர்ப்பு வழங்கினார் கோவலன் விஷயத்துல. ஆனால் என்றைக்குமே சரியான தீர்ப்பை வழங்கக்கூடிய எங்கள் மதுரை நடுவர் ஐயா மரியாதைக்குரிய சாலமன் பாப்பையா ஐயா அவர்களை வணங்கி, ஏன்னா இப்போ சார் ஐயா பிறந்த ஊர் மதுரை, இப்போ நானும் முத்தண்ணன் எல்லாம் பிறந்த ஊரும் மதுரை, அதே போல பட்டிமன்றம் பிறந்த ஊரும் நம்ம மதுரை இல்லைங்களா ஐயா? ஆமாம் ஆமாம். நக்கீரன் ஐயா வழக்கு கொடுக்குறாரு, அதை எதிர்த்து சிவபெருமானே நிற்கிறாரு, பாண்டிய மன்னன் நடுவராக இருக்கார். வழக்கோட தலைப்பு என்னன்னா, பெண்ணின் கூந்தலுக்கு மனம் வந்தது இயற்கையிலையா செயற்கையிலான்னு. ஆனால் இப்போ இருந்துச்சுன்னு வைங்களேன் தலைப்பு மாற்றிருப்பாங்க, பெண்ணின் கூந்தலே இயற்கையா செயற்கையான்னு. பெண்ணு கூந்தல் மட்டும் இல்லை, நம்ம கூந்தலையும் சேர்த்து. தேங்க்யூ தேங்க்யூ சார். அன்னைக்கு இன்னொரு பட்டிமன்றத்தை தலைப்பு வச்சுருந்தாங்க, இட்லிக்கு தேவை சட்டினியா சாம்பாரான்னு. சட்டினின்னு ஒரு 4 பேர் பேசுகிறாங்க. சட்டினியை மட்டும்தான் தொட்டு நக்க முடியும், தேங்காய் இலைச்சலாம் மாங்காய் இலைச்சலாம் புளிப்பில் வச்சலாம் டிங்கிட்டு 4 பேர் சட்னிக்கு. சாம்பார்னு ஒரு 4 பேர், சாம்பாரை மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அடுப்பில் வைக்கலாம் நின்றுட்டு ஒரு 4 பேர். நடுவர் தீர்ப்பு சொன்னார், இட்லிக்கு தேவை சட்னியும் இல்லை சாம்பாரும் இல்லை உளுந்தும் அரிசியும் தாயா அப்படின்றாரு. தீர்ப்பு சொல்றதுக்குன்னே ஒரு தனித்திறமை வேணும் இல்லை? அன்னைக்கு அதே மாதிரி ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன தலைப்புனா, இந்தியா திட்டமிட்டு செல்கிறதா திசை மாறி செல்கிறதான். நடுவர் தீர்ப்பு வழங்கினார், இந்தியா திட்டமிட்டு திசை மாறி செல்கிறது அப்படின்றாரு. தீர்ப்பு வழங்குறதே ஒரு பெரிய விஷயம். என்ன சொன்னா, எங்க பேச்சாளர்களுக்குலாம் ஐயா தான் முன்னாடி. ஏன்னா பேசுறதே தலைப்பு சம்பந்தமா பேசுறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருந்தார், நடுவர் அவர்களே நீங்க கொடுத்த தலைப்பு அருமையான தலைப்பு, அபாரமான தலைப்பு, பிரம்மாண்டமான தலைப்பு, சூப்பரான தலைப்பு, சுகமான தலைப்பு. நடுவரே இன்னைக்கு என்ன தலைப்பு? தலைப்பே மறந்துட்டாங்க. அதாவது சாதாரண ஒரு விஷயம் சொல்லுவாங்க,
குறையில்லாத மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா சில பேருக்கு எல்லா இடத்துலையும் குறை இருக்கும். கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், கடவுளே எனக்கு ஒரு வேலை, கை நிறைய பணம், சுற்றி பொண்ணுங்களா இருக்கணும். அப்படியா, ஒரு வேலை, கை நிறைய பணம், சுற்றி பொண்ணுங்க. கடைசியில் லேடிஸ் பஸ்ஸில் கண்டக்டராக தெரிஞ்சான். அவங்க கேட்டு அது நான் 35 வருஷம் ஒருத்தன் தவம் இருந்திருக்கேன் கடவுளை நினச்சி. கடவுள் வந்தார், பக்தா உன் பக்திக்கு மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். ஒரே ஒரு வரம் மட்டும் தாங்க, தயவு செஞ்சு இந்த டயலாக்கை திரும்ப சொல்லாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இந்த டயலாக் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான், டயலாக்கை மாற்றுங்க அப்படின்னா. கடவுளே உங்களுக்கு நம்மளால் சாதாரணமாக நகைச்சுவைக்கு மட்டும் கால வர இல்லை இல்லைன்னு. ஏன்னா ராஜா காலத்துலேருந்து நகைச்சுவை இருக்கும். சிப்பாய் ஓடி வந்திருக்காரு, காவலர், மகாராஜா மகாராஜா அரண்மனையில் நுழைந்த திருடன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. வெரி குட், காவலர்கள்னா இப்படி தான் இருக்கணும். மயக்கம் போட்டு விழ வச்சிட்டிங்களா? அது இல்லையா, மகாராணியை மேக்கப் இல்லாமல் பார்த்துக்கிட்டான், அதில் மயங்கி விழுந்த வேண்டாம். நான் பார்த்தாலே அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு. அடுத்த காவலாளி ஓடி வந்தார், மகாராஜா போர் வரப்போகிறது என்று நினைக்கிறேன். போர் வரப்போதா? எப்படி சொல்ற? எல்லா சிப்பாயும் ஒரே நேரத்தில் லீவ் லெட்டர் தராங்கல்ல, போருக்கு போறதுக்கா பாருக்கு போறதா இருந்தாலும் ஒன்னா தான் போவாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை மகாராஜா, எதிரி நாட்டு மன்னன் ஓலை அனுப்பி உள்ளான், போர் வரப்போகிறதுன்னு. அப்படியா, சரி ஓலையை தொலைத்து விட்டேன் என்று சொல். இங்க நீ ஓலையை துவப்ப, அரண்மனையில போய் சேலையை துவப்ப, இதான் உனக்கு வேலை, போயா. அடுத்த காவலாளி ஓடி வந்தார், மன்னா தங்களை பார்க்க புலவர் புண்ணியகோடி வந்துள்ளார். புலவர் புண்ணியகோடி, அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? அது ஒரு 80 இருக்கும். அப்போ அவர் கிழவர், போ சொல்லு. அவர் அப்பதான் அமைச்சர் அந்த புறத்துக்கு இருக்கார். மகாராணி மன்னர் சின்ன வீடு வைத்துள்ளாராம். என்னது, மன்னர் சின்ன வீடு வைத்துள்ளாராம்? சின்ன வீடு என்றால் என்ன முறை? எனக்கு நீங்கள் என்ன முறையோ அந்த முறை தான் மகாராணி அப்படின்னு. சரி, ஏன்னா அந்த பிரச்சனை தான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, போய் பிடிச்சன் போய் சொல்லியிருக்கேன் வீட்டுக்கார மாட்டேன், ஏண்டி நம்ம பக்கத்து வீட்டு ரவிக்கு 2 சின்ன வீடு இருக்கான். அப்படியா, 2வது சின்ன வீடு யாரு? அப்போ ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்துக்கோங்க. அவங்க இதாவது பரவாயில்ல. அதில் ஒரு அம்மா சொல்றீங்க, ஆமா என்ன என் வீட்டுக்காரன் சமைக்கிறது, சாம்பாரில் உப்பு இல்லை, சட்னியில் புளி இல்லை, ரசத்தில் காரம் இல்லை. அம்மா நிறுத்துங்க, இனிமே என்ன கிண்டல் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு வாரத்தை பேசினாலும் என்னால் சகிச்சுக்க முடியாது. அன்னைக்கு ஒரு வீட்டில் வீட்டுக்காரம்மா கேலண்டரே இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவரை பிடிச்சி வந்து கேட்டான், என்னம்மா நீ கேலண்டரே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, பள்ளி விழும் பலன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பள்ளி விழும் பலன்னா, பள்ளி எங்கே விழுந்துச்சு? காலையில் நீ சாப்பிட்ட சாம்பார் இல்லையா அப்படின்ட்டுச்சு. அதுலேயே நான் கேலண்டரை கழட்டி தூக்கி எறிஞ்சேன். ஏன்னா லவ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கிறது, அதுக்காக சொல்லியிருக்கேன். என் காதல் IPL கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. அப்படியா, 20-20 அப்படின்னா நான் ஒரு 20 பேரை காதலிச்சேன், அவன் ஒரு 20 பேரை காதலிச்சாயா? IPL மேட்ச் மாதிரி நடக்குது. மாதிரி சாதாரண விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா நகைச்சுவை. நல்ல ஒரு அருமையான விஷயம் சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி நகைச்சுவையெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிறோம்னா, வாழ்க்கை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள், ஆனால் தற்கொலை செய்யும் அளவிற்கு உனக்கு தைரியம் இருந்தால் வாழ்ந்து பாருனாங்க. அந்த வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு நகைச்சுவை தேவை. அந்த நகைச்சுவையை வாரம் பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்த போவது யார் நிகழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஒரு பெரிய பணக்காரர், அவர் என்னன்னா முதல்ல நயகரா ஃபால்ஸில் தற்கொலை பண்ணிக்க போனார். அங்கே மேலே இருக்கும்போது யாரோ ஒரு இளம் தம்பதிகள் வந்திருக்காங்க, இங்கே வச்சு எங்களை ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்க $1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதையே வேலையாக பண்ணி அப்புறம் இவர் கேமரா வாங்கி ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை, அந்த தற்கொலையிலேருந்து அந்த நம்பிக்கை வந்ததுன்னு இது எனக்கு தோணிச்சு. உங்கள் ஊர்க்காரர், உங்கள் மாணாக்கர், அவரை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கய்யா. அவர் ரொம்ப தெளிவாக நடைமுறை வாழ்க்கையை அங்கங்கே கோர்த்துருக்காரு. கோர்த்துட்டு அரண்மனையினுடைய அந்தப்புற ரகசியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதுதான் விளங்கலை எனக்கு. அப்புறம் அதில் இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 20 காதல் இருக்காருங்க. ஆமாம், அதுவும் இளைஞர்கள்ட்ட இப்போ இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆமாம், 20ல் எது பிடிக்குதோ எது சிக்குதோ அப்படின்ற ஒரு போக்கு, அதை இவர் எடுத்து கொண்டாந்து காட்டுறாரு ஒன்று. அப்புறம் 2 பேர் அவருக்கு இருக்காங்க அப்படின்னோடனே அந்த அம்மா அது 2வது ஆள் யார் அப்படின்னு கேட்கும்போது முதல் ஆள் யாருன்னு தெரிஞ்சு போயிருக்கு அந்த அம்மாவுக்கு அப்படின்றத இவர் சொல்லாமல் சொல்கிறார். அப்போ அது யாருன்னு நீயே தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறார். இவ்வளவு தெளிவாக இவங்க விவரங்களை விசாரித்து வச்சிருக்கீங்களே இந்த வயதில். ஐயா உங்கள் மாணவரியா நான்? அதாவது நாம் சொன்னபடி உங்கள் மாணவரியா நானுங்கிற போது எத்தனை இடத்துல பெருமைப்படுறோம், எத்தனை இடத்துல வருத்தப்படுறோம்.
இல்லை எங்கள் மாணவரியா நான் சொல்லும்போது நீங்கள் போன பாதையில் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன்ற பயம் வேறு எனக்கு. அதனால் சார் அந்த 2020 ஏதாவது லிஸ்ட் ஞாபகம் இருக்கா? எங்கள் காலத்தில் நாங்கள் இப்படி கூட திரும்ப கூட மாட்டோம். என்ன காரணம்னா கோ எஜுகேஷனில் இல்லை. எங்கள் காலத்தில் மனசுக்குள்ளே 20 இல்லை 200 ஓடி இருக்கும். மனித மனம் தானே, இந்த மனித மனத்துக்குள்ளே 200 கனவுகள் இருக்கும், நினைவுகள், அவ்வளோதான். ஆனால் வெளியே வரும்போது ரொம்ப பெரிய சுத்தமான பரமாத்மா வந்த மாதிரி. இப்போ மனசுல இருக்கிற கிடைக்கலன்னா உள்ளுக்குள்ள ஒரு 200 போகுது. ஆனால் நல்லா அந்த தம்பி நடப்புக்களை எடுத்துக்கிட்டு வந்து அதை எப்படியெல்லாம் சேர்த்து வச்சு அடிச்சிருக்கார் பாருங்க வேகமா. அவரை துவக்கத்திலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் வளர்ந்ததற்கு நீங்கள் இந்த இயக்குனர், சன் தொலைக்காட்சி, இந்த மேடை ஒரு காரணம். அதனால் அவர் வளர்ந்தார் என்பதில் எனக்கு பெருமை, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அதனால் வாழ்த்துக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.